இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சவுல் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள ஆட்களை தேடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள யாருமே முன்வராத போது தாவீது முன்வருகிறார். இயேசு சீஷர்களை அடையாளம் கண்டது போல தாவீதையும் சவுல் அடையாளம் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. அப்போது தாவீது தேவனை முன்னிறுத்தி தேவ வல்லமையோடு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்வதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. சாமுவேலும் தாவீதும் தேவனை முன்னிறுத்தி தேவ வல்லமையோடு பெலிஸ்தியனை மேற்கொண்டது போல நாமும் நம் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறதான எல்லா பெலிஸ்திய ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும் வீரர்களாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சாமுவேலை போல நாம் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் போது தாவீதுக்கு ஜெயத்தை தேவன் நமக்கும் ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தான் நம் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறதான எல்லா பெலிஸ்திய ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும் வீரர்களாய் அல்லது ஆட்களாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த வாசித்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு மனுஷன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த ஊழியக்காரன் மூலமாக அழைக்கப்பட்டவர்களை விருந்துக்கு அழைக்கிறான். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வர மறுத்து சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் கல்யாண வீட்டுக்கு போகிறேன் என்றும் இன்னொருவன் மாடு வாங்க போகிறேன் என்றும் சாக்கு போக்கு சொல்கிறான். பின்பு அந்த மனுஷன் தன் ஊழியக்காரன் மூலமாக வழியோரத்திலும் தெருக்களிலும் இருந்து அநேகரை கூட்டிக் கொண்டு வர சொல்கிறான். அப்போது அந்த ஊழியக்காரன் எல்லாரையும் கூட்டிட்டு கொண்டு வந்து விருந்து வைக்கிறான். அல்லேலூயா. இது ஒரு ஓமை. இந்த ஓமையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். வழியோரத்திலும் தெருக்களிலும் உள்ளவர்கள் யார் என்றால் புறஜாதியான நாம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் விருந்தாகிய பரலோக ராஜ்யத்தை பெற தவறியபடியால் தேவன் பாவிகளாகிய நம்மை பரலோகவாசிகளாக மாற்றினார். அல்லேலூயா. யாவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனை நிற்க செய்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த சபை போதகர் மற்றும் யூத் டீமுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். அடுத்ததாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் முதற் பகுதி. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசித்து எங்கள் நல்ல கர்த்தாவே இயேசப்பா, இந்த கால நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்க, அடியேனையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த செய்திக்கான தலைப்பு ஆட்கள் தேவை. நாம் ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் அல்லது ஒரு தொழில் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஆட்கள் தேவை. அதே போல ஒரு நிறுவனமும் அது தொழில் வளர்ச்சி அடைய அங்கு ஆட்கள் தேவை. அதற்கு அவங்க ஆட்களை தேர்வு செய்ய விளம்பரங்களை கொடுத்து ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். பேப்பர் ஆட் மூலமாக கொடுத்து ஆட்களை தேர்வு செய்து தேர்வு முறை மூலம் ஆட்களை சேர்க்கிறார்கள். அதே மாதிரி தான் இயேசுவும் அவருடைய ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை என்பதை அறிந்து ஆட்களை தேர்வு செய்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசுவும் அவருடைய ஊழியம் வளர ஆட்கள் தேவை என்பதை அறிந்து சீஷர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் இங்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. எதற்காக ஆட்கள் தேவை, எந்தெந்த வேலைக்காய் ஆட்கள் தேவை என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை வேதாகம ஆதாரத்தோடு உங்கள் முன் பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக பெலிஸ்திய ஆவிகளை மேற்கொள்ள ஆட்கள் தேவை. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8, 9, 10.
இந்த வசனங்களில் இங்கே இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே வந்தபோது பெலிஸ்தியர் அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து சாமுவேலை நோக்கி தங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்போது சாமுவேல் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். அப்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து பெலிஸ்தியரை கலங்கடிக்கிறதை இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 வசனம். இந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் சவுல் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள ஆட்களை தேடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள யாருமே முன்வராத போது தாவீது முன்வருகிறார். இயேசு சீஷர்களை அடையாளம் கண்டது போல தாவீதையும் சவுல் அடையாளம் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. அப்போது தாவீது தேவனை முன்னிறுத்தி தேவ வல்லமையோடு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்வதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. சாமுவேலும் தாவீதும் தேவனை முன்னிறுத்தி தேவ வல்லமையோடு பெலிஸ்தீனை மேற்கொண்டது போல நாமும் நம் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறதான எல்லா பெலிஸ்திய ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும் வீரர்களாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சாமுவேலை போல நாம் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் போது தாவீதுக்கு ஜெயத்தை அருளினார் தேவன் நமக்கும் ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தான் நம் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறதான எல்லா பெலிஸ்திய ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும் வீரர்களாய் அல்லது ஆட்களாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக தோட்டத்தில் வேலை செய்யும்படி ஆட்கள் தேவை. வாசிக்கலாம். மோசே எழுதின ஆதியாகமம் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனம். இங்கு ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆட்கள் தேவையா இருந்தது. அதனால் தேவன் ஆதாமை தெரிந்து கொண்டு தேவன் அங்கே வைக்கிறார். ஆனால் இந்த ஆதாம் அந்த தோட்ட வேலையை சரியாய் செய்யாதபடியினால் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி தேவன் இயேசுவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த இயேசு இந்த தோட்டமாகிய உலகத்தில் வந்து அநேகருடைய இருதயத்தை பண்படுத்தி காத்து கொண்டு தன்னுடைய வேலையை சரிவர செய்தார். அல்லேலூயா. இந்த தோட்டமாகிய உலகத்தில் அநேகர் தங்கள் இருதயத்தை பண்படுத்தாமல் மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் வேலையாட்களாய் நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதான நாம் இந்த தோட்ட வேலை செய்யும் ஆட்களாய் மாற வேண்டும். ஆமேன். மூன்றாவதாக தாலந்துகளை பயன்படுத்த ஆட்கள் தேவை. வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் 13 வசனம். இந்த வசனத்தில் ஒரு பிரபு தூர தேசத்துக்கு செல்லும் போது 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து அது வியாபாரம் செய்ய சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த ஊழியக்காரர்கள் ஒருவர் 10ஆகவும் இன்னொருவர் 5ஆகவும் அதை வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரம் செய்து அதை ஆதாயமாக்கி கொள்கிறார்கள். அதே போல நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 10 அதிகாரம் 1 வசனம். இங்கு இயேசு கொடுத்ததான தாளந்துகளை அல்லது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தாளந்துகளை அதிகாரத்தை பயன்படுத்த ஆட்கள் இயேசுவுக்கு தேவையா இருந்தது. அதனால் தேவன் இயேசு சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நம்மில் அநேகருக்கு தேவன் தாளந்துகளை தந்திருக்கிறார்.
ஆனால் நாம் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நாம் தேவன் தந்த நமக்கு தாளந்துகளை கொண்டு அந்த ஊழியக்காரன் 10ஆகவும் 5ஆகவும் ஆதாயம் செய்தது போல நாமும் தேவன் நமக்கு கொடுத்ததான தாளந்துகளை பிறரை ஆதாயம் செய்யும் ஆட்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. 4ஆவதாக இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க ஆட்கள் தேவை. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் என்பது ஜீவனுக்கு போகிறதான வாசலை குறிக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம். இந்த உலகில் வாழும் அநேகர் இடுக்கமான வாசல் அநேகருக்கு பிடிப்பதில்லை. காரணம், இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க விருப்பப்படுவதில்லை. காரணம் என்ன? ஜீவனுக்கு போகிறதான வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாயும் காணப்படுவதே காரணம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். வசனத்தில் நாம் லாசரு ஐஸ்வர்யவான் பற்றி பார்க்கிறோம். லாசரு இந்த உலகத்தில் இருக்கும்போது இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் அனுபவித்தான். அப்படியே ஐஸ்வர்யவான் விசாலமான சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்தான். லாசரு நினைக்கலாம், நான் தேவனை பின்பற்றுகிறேனே, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று. அவன் அப்படி நினைத்திருந்தால் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டிருக்க மாட்டான். அவன் இந்த இடுக்கமான வாசலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஜீவ பாதையில் பிரவேசித்தான். நாமும் இந்த லாசரு போல ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. 5ஆவதாக விருந்துக்கு ஆட்கள் தேவை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் இந்த வாசித்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு மனுஷன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த ஊழியக்காரன் மூலமாக அழைக்கப்பட்டவர்களை விருந்துக்கு அழைக்கிறான். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வர மறுத்து சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் கல்யாண வீட்டுக்கு போகிறேன் என்றும் இன்னொருவன் மாடு வாங்க போகிறேன் என்றும் சாக்கு போக்கு சொல்கிறான். பின்பு அந்த மனுஷன் தன் ஊழியக்காரன் மூலமாக வழியோரத்திலும் தெருக்களிலும் இருந்து அநேகரை கூட்டிக் கொண்டு வர சொல்கிறான். அப்போது அந்த ஊழியக்காரன் எல்லாரையும் கூட்டிட்டு கொண்டு வந்து விருந்து வைக்கிறான். அல்லேலூயா. இது ஒரு ஓமை. இந்த ஓமையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். வழியோரத்திலும் தெருக்களிலும் உள்ளவர்கள் யார் என்றால் புறஜாதியான நாம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் விருந்தாகிய பரலோக ராஜ்யத்தை பெற தவறியபடியால் தேவன் பாவிகளாகிய நம்மை பரலோகவாசிகளாக மாற்றினார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 14:22. இந்த வசனத்தில் இன்னும் இடம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பரலோகமாகிய விருந்தில் பங்கு பெற இடம் இருக்கிறது. அநேகர் அக்கிரமங்கள் செய்து மண்ணோடு மண்ணாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஊழியக்காரன் தெருக்களிலும் வீதிகளிலும் சென்று விருந்துக்கு அழைத்தது போல நாமும் பரலோக விருந்துக்கு அழைத்து கொண்டு போகும் வேலையாட்களாய் செயல்பட வேண்டும். ஆமீன். நாமும் பரலோக விருந்துக்கு போக ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.